நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாகவே கார் பந்தயத்துல தான் ஈடுபட்டு கொண்டுமே இருக்காரு. அவருடைய படத்தின் அறிவிப்பு இன்னமுமே வெளியாகல. இவர் திரும்ப படங்கள்ல நடிப்பாரா இல்ல தொடர்ந்து கார் பந்தயங்கள்ல தான் கலந்து கொள்வாரா அப்படின்ற சந்தேகம் தற்போது ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே எழுந்திருக்கு. அதாவது இவருடைய இக்கு 64 படப்பிடிப்பு இந்நேரத்திற்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் இன்னமுமே அது ஆரம்பிக்கப்படல. வெளிநாடுகள்ல போர் பதற்றம் நிலவுவதாலும் படத்துடைய தயாரிப்பு தரப்புல ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாலுமே படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படல அப்படின்னு ஒரு சில செய்தி ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டாங்க. ஆனா இன்னமுமே ஏகே அவர்களுடைய தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வேற வருது. இதனை வைத்து நம்ம ஏகே அவர்களை வைத்துமே ஆளும் கட்சியான திமுக ஒரு பக்காவான பிளான் ஒன்றை போட்டிருக்காங்க. அதாவது ஏகே அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாகவே வெளிநாடுகள்ல பல கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டு பல பதக்கங்களை வென்றிருக்காரு. அது மட்டுமல்லாமல் இவருக்கு சமீபத்துல பத்மபூஷன் விருதுமே கொடுக்கப்பட்டது. ஆகையால இவரை கௌரவிக்கும் விதமாகவும் ஏகே ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவுமே பிரம்மாண்ட விழா ஒன்ற தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்ய உள்ளதாக சொல்லப்படுது. சோ அதுவுமே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இது நடக்க உள்ளதால கண்டிப்பாக திமுக பக்கம் ஏகே உடைய ரசிகர்கள் அனைவருமே சாய்வாங்க அப்படின்ற கணக்குல தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் தீட்டி உள்ளதாக சொல்லப்படுது. சோ இதற்கு ஏகே உடைய தரப்புல இருந்து இன்னும் எந்த பதிலுமே கொடுக்கப்படலையாம். ஒருவேளை ஏகே சம்மதித்தா கண்டிப்பாக இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.